ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் காந்தாரா சாப்டர் 1 தி லெஜெண்ட். இந்த படம் ஏற்கனவே காந்தாரா எடுத்த ரிஷப் ஷெட்டி அவர் தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு. அவர் தான் நடிச்சிருக்காரு. போன படத்துலேயே அவர் தான் ஹீரோ, இந்த படத்துலேயே அவர் தான் ஹீரோ. சரி, இவர் எடுத்த கதைக்களம் என்ன? பொதுவாகவே ஒரு படம் வெற்றி அடைஞ்சதுன்னா அந்த படத்துக்கு செகண்ட் பார்ட் வர்றது ஒரு வழக்கம். எல்லாருமே செகண்ட் பார்ட் எப்படி எடுப்பாங்க? முதல் பாகத்தோட தொடர்கதையாக தான் எடுப்பாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, முதல் பாகத்தோட ஃப்ளாஷ்பேக், அதாவது முதல் பாகத்தில் காட்டுற அந்த தெய்வம் எப்படி உருவாச்சு, அதோட கதை என்ன அப்படிங்கிறத வந்து கையில் எடுத்திருக்காரு. முழுக்க முழுக்க இது வந்து ஃபாரஸ்ட் ஏரியாவில் எடுத்த படம். இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு வந்து அப்போக்லிப்டோ பார்த்த ஒரு ரெஃபரன்ஸ் வந்து தெரிஞ்சுது. அப்படின்னாவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்போக்லிப்டோ எப்பேற்பட்ட படம்னு உங்களுக்கு தெரியும். அந்த படத்தை நான் கம்பேர் பண்ணுறேன்னா இந்த படம் எந்த அளவில் வந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ரிஷப் ஷெட்டி வந்து எடுத்துக்காரு, அவர் தான் நடிச்சிருக்காரு. எனக்கு ஒரே ஒரு டவுட் என்னன்னா, ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ரிஷப் ஷெட்டி நடிச்சாரா, இல்லை உண்மையிலுமே அவருக்கு அந்த காந்தாராங்கிற சாமி வந்து உடம்புக்குள்ள பூந்துருச்சா? என்ன ஒரு ஆக்ரோஷமான நடிப்புங்க! இப்படி வந்து ஒரு நடிப்பு வந்து இந்தியாவில் எவனுமே டெலிவரி பண்ணதே கிடையாது. அதாவது ஸ்கிரீனையே கிழிச்சு தொங்க விட்டுருக்காரு, அதகலை பண்ணியிருக்கிறாரு. தியேட்டரில் வந்து எல்லாருமே இப்படி விசில் பறக்குது, கூஸ்பம்ஸ் ஆகுது. எப்படி இதை வந்து, அதாவது அவரே டைரக்டருங்கிறதுனால தான் அந்த நடிப்பை வந்து கண்டிப்பாக அவரால் கொண்டு வர முடிஞ்சதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து எடுத்துக்கிட்ட கதை சாதாரண கதையாக இருந்தாலும் அதை வந்து ஃபேண்டசி கதையாக மாற்றி அதை விஷுவலாக எப்படி கன்வெர்ட் பண்ணியிருக்காரு, ஜனங்க கிட்ட எப்படி கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. அதாவது அவர் எடுத்த விதம், எல்லா ஃபேண்டசி படமும் இருக்குது நம்ம ஊரில். ஆனால் இந்த ஃபேண்டசி படம் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது, நம்பக்கூடியதாக இருக்குது. ஒரு சில ஃபேண்டசி படம் நம்ப முடியாது, இது வந்து நம்பக்கூடியதாக இருக்குது. அந்த அளவுக்கு ரைட்டிங்கில் வந்து கவனம் செலுத்தியிருக்காரு. எத்தனை பேரை வச்சு எடுத்தாரு அப்படிங்கிறத வந்து நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஊர்லலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பட்ஜெட் படம் அப்படின்னா, பெரிய நடிகர் நடிக்கிறாருன்னா அந்த படத்தில் கதை இருக்கோ இல்லையோ, கதையை நம்புகிறாங்களோ இல்லையோ, 4 பேர் அந்தந்த ஸ்டேட்டில் பெரிய நடிகர்களாக இருக்கிற வந்து ஒரு 4 பேரை போட்டால் கேமியோவாக கொண்டு வந்தால் ஓடிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் எடுக்கிறாங்க. அந்த படம் ஒரு சிலது வெற்றி பெறுது, ஒரு சிலது வந்து தோல்வி அடையுது. ஆனால் இது ஒரு பெரிய பட்ஜெட் படம் தான். இந்த படத்தில் எனக்கு மிகப்பெரிய ஆக்ட்ரஸ் யாருமே வேண்டாம், எனக்கு வந்து அந்த ப்ரொடக்ஷனோட அமௌண்ட் அப்படியே கொடுங்க, நான் அதை வந்து எல்லா ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கும் பிரித்து கொடுத்து அவங்கள நான் வேலை வாங்கி நான் வந்து படம் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு ரிஷப் ஷெட்டி வந்து ஒரு 500,000 பேரை வச்சு இந்த படத்தை வந்து எடுத்து வச்சிருக்கிறாரு. படம் ஒவ்வொரு கேமரா சீன்லேயும் ஒரு 1000 பேர் தெரியுறாங்க, 500 பேர் தெரியுறாங்க. எப்படி இந்த க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்து எடுத்தாரு? அந்த காட்டுக்குள்ள உண்மையிலுமே எடுக்கிறதே கஷ்டங்க. அவர் அதாவது ஜனங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஒவ்வொரு ஸ்க்ரீன் பேஸுக்கும் ஒவ்வொரு மூஞ்சுமே நடிக்க வைக்கணும். அது வந்து இவரும் நடிச்சுக்கிட்டு கேமரா பின்னாடி இருந்து அத்தனை பேர்த்தையும் வேலை வாங்கிக்கிட்டு இது எப்படி தான் கொண்டு வந்தாருன்னு மனுஷன், அதாவது தன்னோட ஆவியவே இந்த படத்துக்குள்ள போட்டுக்கிறாரு. அப்படிதான் நினைக்கிறேன் நான். கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து பயங்கரம். அதாவது ஒரு சின்ன ஒரு போர் சீக்வன்ஸ் தான், அதை வந்து ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு எடுத்து வச்சிருக்கிறாரு. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ருக்மிணி வசந்த், ஜெயராம் எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. இது வந்து கன்னட மக்களுக்கு இது வந்து ஒரு திருவிழான்னு தான் சொல்லணும். பெங்களூரில் தான் பார்த்தேன், ஒவ்வொரு ஷோவுமே ஹவுஸ்ஃபுல். அதாவது தியேட்டரை விட்டு வெளியே வரும்போது ஒரு கியூ வந்து அடுத்த டிக்கெட்டுக்காக நிற்கிது, ஒரு கியூ வந்து வண்டியவே எடுத்து வெளியவே வர முடியாத கண்டிஷன்லாம் ஆயிருக்கு பெங்களூரில். அந்த அளவில் வந்து பெங்களூரில் வந்து பிச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இது வந்து மிகப்பெரிய பேன் இண்டியா ஹிட், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இது வந்து 1000 கோடி அசால்ட்டாக அடிக்கக்கூடிய ஒரு படம். எல்லாருமே குடும்பமாக போய் பாருங்கள், ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.